ஜெய் கர்நாடகா. கர்நாடகா ராஜ்யோத்சவ டே நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். அனைவருக்கும் வணக்கம். கன்னட ராஜ்யோத்சவா என்பது கர்நாடகா மாநிலத்தின் உருவாக்க நாளாக ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 1 அன்று கொண்டாடப்படுகிறது. இது கர்நாடக மக்களுக்கு மிகவும் பெருமைமிகு நாளாகும். ஏனெனில் அந்த நாள் கன்னட மொழி பேசும் எல்லா பிரதேசங்களும் ஒரே மாநிலமாக இணைக்கப்பட்டன. இந்நாளை கர்நாடக நாள், மைசூர் மாநில நாள் அல்லது ஃபார்மேஷன் டே என்று குறிப்பிடுவர். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அன்றைய நிலைமை எப்படி இருந்தது என்றால், இன்றைய கர்நாடக பகுதி சுதந்திரத்துக்கு முன் ஒரே நிர்வாகத்தின் கீழ் இல்லை. கன்னடம் பேசும் மக்கள் பல்வேறு பிரிட்டிஷ் மாகாணங்களிலும் சில ராஜ்யங்களும் பிளவுபட்டிருந்தனர். அந்த பிரிவுகள் மைசூர் ராஜ்யம், பாம்பாய் மாகாணம், மദ്രാஸ் மாகாணம், ஐதராபாத் நிசாமின் மாநிலம் என்று மற்றும் கூர்க் தனி நிர்வாகம் என பிரிவுபட்டிருந்தன. இந்த பிரிவினை காரணமாக கன்னட மொழியும் பண்பாடும் ஒருங்கிணைய முடியாமல் பல தடைகள் ஏற்பட்டன. இப்படி இருக்கும்பொழுது கன்னட ஒற்றுமை இயக்கம் ஏற்பட்டது. 11ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கன்னட அறிஞர்களும் சமூக தலைவர்களும் கன்னட மக்களின் ஒருமைப்பாட்டை வலியுறுத்த தொடங்கினார்கள். அவர்களுள் முக்கியமானவர்கள் ஆலூரு வெங்கட்ராவு என்பவர். கன்னட ஒக்கலு என்ற எண்ணத்தை மக்களிடம் பரப்பி ஒரு எழுச்சியை உருவாக்கினார். ஏகி கர்ணா என்ற நூலின் கன்னட மாநிலத்தின் தேவையை வலியுறுத்தினார். இவரை கன்னட ஏகப்படுத்தத பிதாமகா தொகுப்பின் தந்தை என புகழ்ந்து வருகிறார்கள். அடுத்ததாக குவெம்பு, கன்னடத்தின் தேசிய கவிஞர். அவரது படைப்புகள் கன்னட அடையாளத்தையும் ஒற்றுமையும் போற்றின. டி. நிஜலிங்கப்பா மற்றும் அனுமந்தையா போன்ற அரசியல் தலைவர்கள் மாநிலத்தின் மறுசீரமைப்பை அரசியலாக்க முன்னெடுத்தனர். இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு பல மாநிலங்களில் மக்கள் தங்கள் மொழி அடிப்படையில் தனி மாநிலம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் 1953 மத்திய அரசு மாநில சீரமைப்பு ஆணையம் என்ற குழுவை அமைத்தது. இந்த ஆணையம் பல்ஸ் அலி தலைமையில் இயங்கியது. மற்ற உறுப்பினர்கள் ஹரித்நாத் குஜ்ரு மற்றும் KM பணிக்கர் பரிந்துரைத்தது. மொழியை அடிப்படையாக கொண்டு மாநில எல்லைகள் நிர்ணயிக்கப்பட வேண்டும். கன்னடம் பேசும் பகுதிகள் அனைத்தும் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரே மாநிலம் அமைக்கப்பட வேண்டும் என்று ஏற்படுத்தப்பட்டது. 1956 நவம்பர் 1 கர்நாடகாவின் பிறப்பானது. இந்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்திய அரசின் மாநில மறுசீரமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அதன்படி 1956ஆம் நாள் நவம்பர் 1 அன்று கன்னடம் பேசும் பகுதிகள் அனைத்தும் ஒன்றிணைக்கப்பட்டு புதிய மாநிலம் உருவானது. அந்த மாநிலத்தின் பெயர் ஆரம்ப காலத்தில் மைசூர் மாநிலம் என பெயர் வைக்கப்பட்டது. அதில் ஒருங்கிணைக்கப்பட்ட பகுதிகளில் என்பது பழைய மைசூர் ராஜ்யம், பெல்காவி, பீஜாப்பூர், தார்வாடு உத்தர கன்னடா மாநிலத்திலிருந்து, மங்களூர், உத்தம நகரம், கோலார், பெங்களூரு தெற்கு மாநிலத்திலிருந்து, ராய்ச்சூர், கல்புர்கி, பீஜாப்பூர், ஹைதராபாத் மாநிலத்திலிருந்து, கூர்க் ஸ்டேட்டிலிருந்து சேர்க்கப்பட்டது. இதனால் கன்னடம் பேசும் மக்கள் அனைவரும் ஒரே நிர்வாகத்தின் கீழ் ஒன்றிணைந்தனர். இதன் முதலாக தோற்றுவிக்கப்பட்ட கர்நாடக மாநிலத்தின் முதலாவது தலைமை நிர்வாகமானது முதல்வர் கெங்கல் அனுமந்தையா அவர்களும் ஆளுநராக ஜெயசாம்ராஜ் உடையார் அவர்களும் மாநிலத்தின் தலைவர் பெங்களூராகவும் அதிகாரப்பூர்வமான மொழி கன்னடமாகவும் அறிவிக்கப்பட்டது. மாநிலத்தின் பெயர் மாற்றமானது 1973ஆம் ஆண்டு ஏற்பட்டது. மைசூர் மாநிலம் என்ற பெயர் மைசூர் பகுதியை மட்டும் குறிக்கிறது என்று விமர்சனம் எழுந்து பல்வேறு போராட்டங்கள் எழுந்ததன் விளைவாக முழு மாநிலத்தின் பண்பாட்டையும் வரலாற்றையும் பிரதிபலிக்கும் ஒரு பெயர் தேவைப்பட்டது. இதனால் அக்கால முதல்வர் டி. தேவராஜ் அர்ஸ் அவர்களின் தலைமையில் 1973 நவம்பர் 1 அன்று மைசூர் மாநிலம் அதிகாரபூர்வமாக கர்நாடகா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. நவம்பர் 1 அன்று கர்நாடகம் முழுவதும் உற்சாகமாக ராஜ்யோத்சவா தினம் கொண்டாடப்படுகிறது. மாநிலம் முழுவதும் கன்னட கொடிகள், ரெட் அண்ட் எல்லோ ஃப்ளாக் ஏற்றப்படுகிறது. ராஜ்யோத்சவா அவார்டு எனப்படும் மாநில விருதுகள் அரசு வழங்குகிறது. பள்ளிகள், கல்லூரிகள், அலுவலகங்களில் கலாச்சார நிகழ்ச்சிகள், ஊர்வலங்கள் நடக்கின்றன. கன்னட பாடல்கள், நாட்டுப்புற கலைகள், யக்ஷனா, தசரா போன்ற பாரம்பரிய சிறப்பாக காட்சியளிக்கப்படுகின்றன.
கன்னட ராஜ்யோத்சவா என்பது வெறும் மாநிலத்தின் பிறந்த நாள் அல்ல, அது கன்னட மக்களின் ஒற்றுமை, பெருமை, மரபு, பண்பாடு, மொழி மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவற்றின் சின்னமாகும். இது நமக்கு சொல்கிறது, மொழி நம்மை இணைக்கும், தாய் அதன் மரபு நம்மை நிலைநாட்டும் சக்தியாகும். ஜெய் கர்நாடகா. வணக்கம்.